blessing day. Today prophetic word and declaration. ஏசாயா 58:11 நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னு கர்த்தர் சொல்லுகிறார். வற்றாத நீரூற்றுன்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரத்தில் ஆகார் தன்னுடைய பிள்ளையுடைய தாகத்துக்காக கர்த்தரை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் சொல்றார், நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கினவர். நியாயாதிபதிகள் எழுதப்பட்டிருக்கு, சிம்சனுடைய தாகத்துக்காக கர்த்தர் கண்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர். நம்முடைய தேவன் எங்கெல்லாம் வனாந்தரம் உண்டாகுதோ, எங்கெல்லாம் தாகம் உண்டாகுதோ அங்க தண்ணீரை உண்டு பண்ணி தாகத்தை தீர்க்கிறவர். உங்களுடைய தாகம் என்ன? உங்களுடைய வனாந்தரம் என்ன? உங்க வனாந்தரத்தில் ஆண்டவர் தண்ணீரை புறப்படப்படுவார். கடினமான சூழ்நிலை ஆசீர்வாதங்களை புறப்பட பண்ணுவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், உன் வாழ்க்கையில வனாந்தரம் இருக்க முடியாது, உன் வாழ்க்கையில வறட்சி இருக்க முடியாது, உன் வாழ்க்கையில தாகம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த தாகத்தை தீர்க்கிற தேவன் நான் இருக்கேன், அந்த வனாந்தரத்தை செழிப்பாக்குற தேவன் நான் இருக்கேன், நான் உனக்கு அதை செய்து முடிப்பேன். Have a blessing day. ஏசாயா 58:11 நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல ஆக்குவார். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.